ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூத்ரம் 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 சூத்ரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். Let us turn to the book of Judges, first chapter, 12ஆம் வசனத்திலே இருந்து 15ஆம் வசனம் முடிய and படியுங்கள். read from the 12th unto the 15th verse. அப்பொழுது காலேப் கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமார்த்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவர், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் அடிக்கடி கேட்கிறபடி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்ட ஜனங்கள். As we often hear, we are the people called to inherit the blessings of the Lord. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையிலிருந்தும் வெற்றிகரமான ஒரு ஜீவியத்திலிருந்து தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். But we can receive those blessings from a victorious life. கிறிஸ்து முற்றிலும் ஜெயம் கொண்டவர். Jesus has been the more than conqueror. நாம் அவருடைய மனவாட்டியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We have been chosen as his bride. இப்பொழுது நாம் மனைவி என்கிற ஸ்தானத்திலே காணப்படுகிறோம். Now we are seen in the state of a wife. வரப்போகும் நித்தியம் முழுவதும் நாம் அவருக்கு மனவாட்டியாயிருப்போம். Throughout the coming eternity we shall be his bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இந்த பூமியிலே நாம் தேவனிடத்திலிருந்து நம்முடைய பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. But there are many blessings we can receive from our Father, from our God in heaven. நம்முடைய வாழ்க்கை ஒரு வறட்சியான வாழ்க்கையாயிருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. The Lord never desires that our life should be a dry one. வறட்சியை நீக்குவதற்காக நாம் நம்முடைய பிதாவினிடத்தில் நம்முடைய தகப்பனிடத்தில் கேட்க வேண்டாம். We have to ask our Father to remove the drought from our life. காலேப் கீரியாத் செப்பேரை யார் யுத்தம் பண்ணி பிடிப்பானோ அவனுக்கு என்னுடைய குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னான். Caleb had promised that he that smiteth Kiriath Sepher and taketh it, to him will I give Aksa my daughter to wife. ஒத்னியேல் அதை யுத்தம் பண்ணி ஜெயித்து அதை பிடித்தான். Othniel fought against it and took it, தன்னுடைய மகளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். and Caleb gave him Aksa his daughter to wife. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாமும் கூட ஜெயங்கொண்ட கிறிஸ்துவுக்கு விவாகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். We are also wedded unto the overcame Christ. இப்பொழுது நாம் கிறிஸ்துவுடைய மனைவியினுடைய ஸ்தானத்தில் இந்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிறோம். We are in this world in the stage of a wife of Christ. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வறட்சியானது முழுவதுமாக பரிகரிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய வாஞ்சையாயிருக்கிறது. It is the desire of the Lord that the drought found in our life should be utterly removed. இவள் அந்த வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் பொழுது அநேக வறட்சியான நிலங்கள் காலேப் அவளுக்கு கொடுத்திருந்தான். She when did she enter into the withered life? Caleb had given her dry land. ஆனால் அந்த வறட்சியான நிலங்களும் தவிர நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் தனக்கு வேண்டும், அதை தன்னுடைய பிதாவிடத்திலிருந்து தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அக்சாள் விரும்பினாள். And Aksa desired that apart from this dry land, she wanted land with the springs of water, and she wanted to receive it from her father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தகப்பனிடத்திலிருந்து அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய பயணத்தை கழுதையின் மேல் ஏறி போகிறார். She began his journey upon an ass to receive it from the hand of his father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அதை கேட்கும் நேரத்திலே கழுதைக்கு மேலே இருந்தால் போதாது, கழுதையை விட்டு சற்று இறங்க வேண்டியது அவசியமாயிருந்தது. When she was making that request, it is not sufficient if she is seated upon the ass, she had to get down from that ass. செழிப்பான ஒரு தேசத்தை, செழிப்பான நிலத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவள்
கழுதையில் இருந்து இறங்கி தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கிறார். She got down from upon the ass and asked her father to give her a land with water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, நாமும் கூட கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டு வாங்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். we have come to the presence of God to ask for and receive the blessings from Him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் கேட்கும்படியாய் வருகிற ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இறங்க வேண்டிய இடத்தில் இறங்க வேண்டிய அந்த வாகனத்தை விட்டு இறங்க வேண்டாம். But the people of God who are ready to make their request and receive, they have to get down from their animal, from their vehicle at the proper place, then make that request. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இவள் கழுதையை விட்டு இறங்கி தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கிறார். She is asking from her father after she lighted off from her ass. பொதுவாக கழுதை ஒரு கனத்துக்குரிய ஒரு மதிப்புக்குரிய மிருகம் அல்ல. Generally, ass is not a favorable or a honorable animal. கழுதையை குறித்து வேதத்திலே முக்கியமான 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 important things are mentioned about the asses in the Bible. எரேமியா 2ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம் படிக்கும் பொழுது, If you turn to Jeremiah 2nd chapter 24th verse, படியுங்கள். வனாந்திரத்திலே பழகினதும் தன் நிச்சயின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை நீ. இங்கே இந்த கழுதையை பற்றி 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. here 2 things are mentioned about this wild ass. முதலாவது, வனாந்தரத்திலே அது பழகினது. It is used to the wilderness. இரண்டாவது, தன்னுடைய இச்சையின் மதவெறியிலே அது நடக்கக்கூடிய ஒரு மிருகம். Secondly, it is an animal that snuffeth up the wind at her pleasure. வனாந்தரத்திலே பழகினது என்று சொல்லும் பொழுது அது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறார். Used to the wilderness shows a life without any discipline. ஏனென்றால் தேவனே அந்த கழுதைக்கு அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். Because God Himself has provided the chance to that wild ass. யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, If you turn to the book of Job 39th chapter, 5வது வசனத்திலே கழுதையை தன்னிச்சையாய் விட்டது யார் என்று கேட்கிறார். in the 5th verse he is asking, who hath sent out the wild ass free? படிங்க. காட்டு கழுதையை தன்னிச்சையாய் தெரிய விட்டவர் யார்? காட்டு கழுதையை தன்னிச்சையாய் வெளியே விட்டது யார்? Who hath sent out the wild ass free? அதாவது காட்டில் இருந்த கழுதைகள் தான் பிற்பாடு நாட்டு கழுதை ஆயிருக்கும். Actually the wild asses were domesticated then brought into live with the people. காட்டில் இருக்கிற யானை தான் நாட்டு யானையாய் மாறுகிறது. Only the elephants that are dwelling in wild are brought and domesticated and be made to work for men. ஆரம்பத்திலே மிருக ஜீவன்கள் எல்லாம் காடுகளுக்குள்ளே தான் வாசம் பண்ணி இருக்க வேண்டும். Initially the beasts or the animals were dwelling in the forest or in the wild. மனுஷன் உண்டாக்குவதற்கு முன்னே இந்த மிருகங்களை எல்லாம் தேவன் உண்டாக்கினார். God had created all the animals and beasts before He created man. அநேக மிருகங்களை மனுஷன் தான் பழக்கி எடுத்திருக்கிறான். Many animals were domesticated by man only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் கழுதைக்குள்ள இருக்கிற சுபாவம் என்னவென்று கேட்டால், முதலாவது அது தன்னிச்சையாய் நடக்கக்கூடியது. Therefore the nature of the wild ass is it is used to its wilderness. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். And the Lord has given His people a freedom. இந்த சுயாதீனத்தை 2 நிலையிலே ஜனங்கள் கொண்டு வரக்கூடாது. And the people should not bring this freedom into 2 states. நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் படிக்கிற நேரத்தில், If you turn to Galatians 5th chapter 13th verse, படியுங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதிராக அனுசரியாமல், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது. you should not use the liberty for an occasion to the flesh. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே சுயாதீனமுள்ளவர்களாயிருக்கிறோம். We are all having the liberty in Christ. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் என்று படிக்கிறோம். The heavenly Jerusalem is free, we read so. ஒரு காலத்திலே நாம் பாவத்துக்கு அடிமையாயிருந்திருக்கிறோம். Once we were captives under the sin. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் நாம் சுயாதீனமாய் கொண்டுவரப்பட்டிருக்கிறோம். But now we have been liberated and made free in Christ. ஆனால் அந்த சுயாதீனத்தை நம்முடைய
மாம்சத்துக்கு ஏதுவான நிலையிலே நாம் கொண்டு செல்லக்கூடாது. But we should not use that liberty for an occasion to the flesh. பொதுவாக எல்லோரும் சுயாதீனத்தை விரும்புகிறவர்கள். Generally, people desire freedom. எந்த இடத்திலேயும் ஒரு கட்டுப்பாடான ஜீவியத்தை ஜனங்கள் விரும்புகிறதில்லை. No person desires an oppressed life. கட்டுப்பாடற்றதான ஒரு ஜீவியத்தை ஜனங்கள் இழந்து போகிற நேரத்திலே அவருடைய வாழ்க்கையானது தாறுமாறாய் போகும். When the people lose their disciplined life, they run helter skelter. யாக்கோபனுடைய ஒரே மகள் தீனாள், அவளுக்கு சம்பவித்தது என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You all know what happened to Dinah, the only daughter of Jacob. அவள் விசிட்டிங் போன நேரத்தில் அல்லாவது பிரெஞ்சு வீடுகளை சந்திக்க போனது தேசத்து பெண்களை பார்க்க மாட்டிக்கொண்டதோ ஆண்களுடைய கையிலே. When she went out to see the women of that land, but she was caught by the men of that land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கெல்லாம் பிரெண்ட்ஸுகள் ஜாஸ்தியா இருக்கிறார்கள். Even today, to our children, our young people, they have many friends. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதுதான். The friendship is good. ஆனால் வேற எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ள கூடாது. But you should not be snared elsewhere. உங்களுக்கு சுயாதீனம் நல்லதுதான். It is true, it is good that you are given the freedom. ஆனால் அந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவான நிலையில் நீங்கள் கொண்டு போவீர்களானால் அழிந்து போவீர்கள். If you use that liberty for an occasion to your flesh, you shall perish. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். be to God. இரண்டாவதாக பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், Secondly, Apostle Peter says, துர்க்குணத்துக்கு ஏதுவாக உங்களுடைய சுயாதீனத்தை நீங்கள் கொண்டிருக்க கூடாது. we should not have our liberty unto wickedness. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் படியுங்கள். சுயாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். நீங்கள் சுயாதீனம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு ஏதுவாக மூடிக்கொள்ளாதிருங்கள். Even though you are free, you should not use your liberty for a cloak of maliciousness. சுயாதீனத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் என்று பேதுரு எழுதுகிறார். And Peter writes that leaving your freedom, be the servants of God. அடிமையா இருக்கிறது யாரும் விரும்புகிறதில்லை. Nobody desires to be a servant or a bondman. நான் என்ன அடிமையா? Am I a bond servant? சிலர் கேட்பார்கள், நான் என்ன அடிமையா? Some people will ask, am I a slave? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல. Dear children of God, we are not slaves to anybody. நாம் மனுஷருக்கு அடிமைகள் ஆகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that we should not become slaves unto men. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒரு ஆளுக்கு அடிமையாயிருக்க வேண்டும். But at the same time, we should be servants of one person. ரோமருக்கு நிருபத்தில் படிக்கிற நேரத்தில் In the epistle written unto Romans, நாம் தேவனுக்கு அடிமைகள் ஆகிறதுனாலே because we become the servants of God, நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. what is the benefit that accrues to us? It is mentioned there. நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். Because you are the servants unto righteousness, the holiness is your reward. ரோமர் 6ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். The 22nd verse of the 6th chapter of Romans. நீ தெய்வத்துக்கு அடிமையாக ஜீவித்தால் உனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அது என்னவென்றால் பரிசுத்தமாகுதல். If you become servants unto God, you have your fruit unto holiness. என்றைக்கு நாம் ஞானஸ்நானம் பெறும்படியாய் ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்மை ஒப்படைத்திருக்கிறோமோ அன்றையிலிருந்து நாம் தேவனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம். When we have surrendered ourselves unto the truth of baptism to take the baptism, from that day onwards we are servants unto God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே நாம் துர்க்குணத்தை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். Therefore in our lives we should live apart from the maliciousness. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த துர்க்குணம் என்றால் என்ன? Probably you may ask, what is this maliciousness? துர்க்குணத்திலே பல பகுதிகள் இருக்கிறது. There are many parts to this maliciousness. ஒன்று மனிதனுக்குள் இருக்கிறதான மாம்ச சுபாவத்திற்கும் கூட துர்க்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. One, the carnal nature that is found in man is also called the malicious nature. 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்.
In the 51st Psalm also, King David says, I was formed in wickedness, and my mother conceived me in iniquity. மாம்சீகமான ஒரு சுபாவத்திற்கு துர்க்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். The carnal nature is also called as maliciousness. ஆனால் அதே நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில படிக்கிற நேரத்தில் But at the same time, if you turn to the Acts of Apostles, கர்த்தருடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கும்படியாய் பிரயாசப்பட்ட ஒரு மனிதனை பற்றி நாம் படிக்கிறோம். we read about a man who tried to get the gift of the blessing of the Lord through his money. அதாவது சமாரியா என்கிறதான பட்டணத்திலே பிலிப்புடைய ஊழியத்தின் மூலமாக ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அங்கே உண்டாயிற்று. There was a great joy in the city of Samaria through the ministry of Philip. இந்த எழுப்புதலை அப்போஸ்தலர் கேள்விப்பட்ட பொழுது சமாரியாவுக்கு வந்தார்கள். When the apostles heard about this revival, they came unto Samaria. அவர்கள் அங்கு வந்ததான அந்த நேரத்திலே When they came there, ஜனங்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். when they placed their hands upon the people and prayed for them, the people were filled with the Holy Ghost. பிலிப்பு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தேசத்திலே ஒரு பெரிய மாயவித்தைக்காரன் மந்திரவாதியும் கூட மனம் திரும்பினான். When Philip was ministering in that land, a great magician, a sorcerer, he repented and came into the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, ஆனால் அவனுக்கு என்ன சம்பவித்தது? Beloved, do you know what happened unto him? அப்போஸ்தலர்கள் தங்களுடைய கைகளை ஜனங்கள் மேல் வைத்த பொழுது பரிசுத்த ஆவி தந்தள்ளப்படுகிறதை அவன் கண்ட நேரத்தில் When he saw the apostles laying their hands upon the people and the people receiving the Holy Ghost, இவனும் கூட பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரை கேட்கிறான், நானும் கை வச்சா எல்லாரும் ஒன்று ஆடுனா நல்லா இருக்கும். he also brought some money and asked the apostles, even if I lay my hands, if the people receive the Holy Ghost, it will be good. இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் வாங்கிருங்க, Please receive this amount. அந்த வரத்தை எனக்கு தந்துருங்க. Give me that gift. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, அவனை பார்த்து பேதுரு என்ன சொல்லுகிறான்? on seeing him, what does Peter say? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் படிக்கும் பொழுது, Acts of Apostles 8 chapter 22nd verse. படியுங்கள். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். For I perceive that thou art in the gall of bitterness and in the bond of iniquity. உன் துர்க்குணத்தை விட்டு விலகி மனம் திரும்பி தேவனை வேண்டிக்கொள். Repent therefore of this thy wickedness and pray unto God. துர்க்குணத்திலே ஒன்று என்னவென்று கேட்டால், பரலோகத்தையும் கூட அநேகர் பணத்தின் மூலமாய் வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். One of the part of this maliciousness is that some people think that they can purchase even heaven by their money. ஆவிக்குரிய வரங்களையும் கூட பணத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம், ஊழியங்களையும் பணத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். They think that the ministries or the gifts of the Spirit they can receive by giving money. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, சபையிலே ஊழியங்கள் உத்தரவாதங்கள் என்று சொல்லுகிறது பணத்தினாலே சம்பாதிக்கிறது அல்ல. the ministries, the helps and responsibilities in the church are not earned by giving money. அது செல்வத்தினாலே சம்பாதிக்கிறதும் அல்ல. It is not earned by your wealth. செல்வாக்கினால் சம்பாதிக்கிறதும் அல்ல. It is not earned by your influence. பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். It is given by the Holy Ghost. புதிய ஏற்பாட்டு சபையிலே ஊழியம் என்று சொல்லுகிறதும் உத்தரவாதம் என்று சொல்லுகிறதும் வரங்கள் என்று சொல்லுகிறதும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். The ministries, the gifts, the helps in the church are given by the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஆவியினாலே பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு ஊழியமும் பரலோகம் அங்கீகரிக்காது. The any ministry that is not received from the hand of the Holy Ghost will not be accepted by heaven. உனக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. You have a certain freedom. கர்த்தரை சேவிக்கும்படி நீ ஒருவேளை விரும்பலாம். You may desire to worship the Lord. ஆனால் நீ அந்த துர்க்குணத்துக்கு ஏதுவாக நீ மூடல் கொண்டிருந்தால், But if you have the thought about that wickedness, நீ ஒரு கழுதைக்கு சமானமானாள். you are equal to an wild ass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே அக்சாள் என்ன செய்தாள்? Therefore what did Aksa do? முதலாவது இந்த கழுதையினிலிருந்து இறங்கினாள். First she got down from that ass. இரண்டாவது இந்த கழுதையினுடைய சுபாவம் என்ன? Secondly, what is the nature of that ass? அதற்குள்ளே ஒரு இச்சை இருக்கிறது. It is having its own pleasure. அது மாம்ச இச்சையிலே ஜீவிக்கிற ஒரு மிருகம். It is an animal that lives in the pleasure of its flesh. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
மாமிச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். Therefore, the people of God, if they are to receive the spiritual blessings from God, they have to glean away themselves from the carnal pleasures. மாம்ச இச்சைகள் என்ன செய்யும்? What will the carnal lusts and affections do? அது ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான ஒரு போர் வீரன். It is a warrior warring against the soul. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் நேரத்திலே, If we turn to 1 Peter 2nd chapter 11th verse, அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், there Apostle Peter says, உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான மாம்ச இச்சையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். and I beseech thee, abstain from the fleshly lust which war against the soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உலகமே இச்சைகளுக்குள்ளே விழுந்து கிடக்கிறது. The world is fallen into the lusts of this world. இச்சை பிசாசில் இருந்து உண்டாகிறது. The lust is made by Satan. பிசாசு உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள வைத்திருக்கிறார். Satan is keeping the whole world under his rule. கண்களின் இச்சையும் மாமிசத்துடைய இச்சையும் ஜீவனத்துடைய பெருமை இவையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். All the lusts of the eyes, lust of the flesh and the pride of the living are made by this world. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் அந்த இச்சைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Therefore the people of God should be delivered from these lusts. இச்சைகளினால் என்ன சம்பவிக்கிறது? What happens through these lusts? நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் படிக்கும் பொழுது, If you turn to Ephesians 6 chapter 22nd verse, 4ஆம் அதிகாரம் 4th chapter 22nd verse, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷரை நீங்கள் களைந்து போட்டு மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷன் உருவாக்கி கொள்கிறான். and this old man is having been corrupted according to the deceitful lust. மனிதனுக்குள்ளே ஒரு பழைய மனுஷன் அழிந்து போகக்கூடிய மனுஷன் எப்படி உருவாக்கப்படுகிறான்? How the old man who is corruptible is made within a man மோசம் போக்கும் இச்சைகளால். according to the deceitful lust. மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற சகல இச்சைகளும் அவனுக்குள்ளே ஒரு மோசம் போக்குகிற மனுஷனை உருவாக்குகிறது. All the lusts that are seen in man are creating a deceitful and corruptible man, old man in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையினால் தான் இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று பேதுரு 2வது நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். Therefore in 2nd Peter 1st chapter, Apostle Peter says, we should be fleeing away from the evil of this world and be partakers of the divine character. ஏதேனிலும் கூட பிரவேசித்த பாவம் இச்சையினால்தான் பிரவேசித்தது. Even the sin that entered into Eden entered through the lust only. அந்த விருட்சத்தின் கனியானது பார்வைக்கு அழகாயிருந்தது. The fruit of the tree was good to look at. அது கண்களின் இச்சையை It காண்பிக்கிறது. shows the lust of the eye. அது புசிப்புக்கு புசிப்புக்கு இனிமையாயிருந்தது. And it was sweet to eat. அது மாம்ச இச்சையை வெளிப்படுத்துகிறது. It shows the lust of the flesh. அது கண்களை புத்தியை தெளிவிக்க கூடியதாயிருந்தது. And it appeared to cleanse the understanding. அதுதான் ஜீவனத்தின் பெருமையாயிருக்கிறது. That shows the pride of life. இந்த முதலாம் ஆதாமுக்கு நேரிட்ட அதே சோதனை தான், முதலாவது குடும்பத்துக்கு நேரிட்ட அதே பரீட்சை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டானது. The trials that came to the first family came unto Lord Jesus Christ also. முதலாம் ஆதாமுக்கு உண்டான பரீட்சை தான் 2ஆம் ஆதாமுக்கு உண்டானது. The trials that came to the first Adam came to the later Adam also. உலகத்துடைய சகல மகிமைகளையும் கொண்டு காண்பித்தான் சாத்தான். Satan brought all the glories of the kingdoms of the world before Jesus. கண்களை கவரத்தக்கதான காரியத்திலே கொண்டு காண்பித்தான். And he showed everything to attract the eyes of Jesus. பசியுண்டான பொழுது கல்களினாலே அப்பத்தை செய்து சாப்பிடும்படியாக அவன் சொன்னான். When Jesus was hungry, he suggested unto Jesus to make breads out of stones and eat them. அது மாம்ச இச்சையாகிய பரீட்சை. It is the trial of the lust of the flesh. உப்பரிகையின் மேல் கொண்டு நிறுத்தி தாளே குதிக்கும்படி சொன்னான். He set him upon the pinnacle of the temple and asked him to jump down from there. இது ஜீவனத்தினுடைய பெருமை. It shows the pride of his status. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படிப்பட்ட சுபாவங்கள் மனிதனுக்குள்ளே கெட்டுப்போகிற மனிதனை உண்டாக்குகிறது. Such characters make a corruptible old man in men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? Therefore what should the people of God do? இந்த கெட்டுப்போகிற பழைய மனுஷனை களைந்து அல்லாவிட்டால் உருவாக்குகிறதான அந்த மாம்ச இச்சைகளிலிருந்து விலக வேண்டும். They should flee away from the deceitful lusts
which create the corrupt man in people. இன்னொரு காரியம் என்னவென்று கேட்டால், What is the another thing? இந்த இச்சைகள் மனுஷனுக்குள் பிரவேசிக்கிறபடியினாலே, Because the lust enter into man, அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த தேவனுடைய வசனம் அது பலன் கொடாதபடி வசனத்தை இந்த இச்சைகள் நெருக்குகிறது என்று படிக்கிறோம். and these lusts are distressing and oppressing the word of God, so that the word of God may not be strengthened in them. மார்க்கு 4 அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, If you turn to Gospel according to Mark 4 chapter 10th verse, 18ஆம் வசனம், 18th verse please. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட இச்சைகள் உள்ளே பிரவேசித்து வசனத்தை நெருக்கும். The lust enter in and choke the word of God. ஒரு மனிதனுக்குள்ளே மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், இப்படிப்பட்டதான காரியங்கள் அவனுக்குள்ளே குடிகொண்டிருக்குமானால் வேத வசனம் அவனுக்குள்ளே பலன் தராது. If the lust of the eyes and lust of the flesh are dwelling in a man, the word of God will not be yielding any fruit in him. நாம் கர்த்தருக்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறோம். We have been destined unto God. மறுபகுதிலே கர்த்தருடைய சரீரமாயிருக்கிறோம். On the other side, we are the body of Christ. இன்னொரு விதத்தில் சொன்னால் நாம் அவருடைய மனைவியாயிருக்கிறோம். In other words, we are the wife of the Lord. அவருடைய சரீரமாகிய சபையாயிருக்கிறோம். We are the body of Christ, which is the church. அவரிடத்திலிருந்து தான் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். From him only we should receive all the blessings. ஆனால் பிரயாணம் செய்கிற வாகனம் என்னவாயிருக்கிறது? But what is the animal, the beast of burden which we are journeying upon? இந்த கழுதையிலே யாராவது இன்றைக்கு ஏறி வந்தால், If anybody is riding upon such an ass today, சுவாதீனத்தின் ஆவி என்கிறதான கழுதையின் மேல், upon the ass which is the freedom, spirit of freedom, கட்டுப்பாடற்ற ஒழுங்கற்ற வாழ்க்கையிலே யாராவது பயணம் செய்து வந்தால், if anybody is traveling in an indisciplined and unregulated life, இச்சைகளால் நிரப்பப்பட்டவர்களாய் யாராவது வந்தால், if anybody is coming being filled with the lust, அக்சால் அந்த கழுதையை விட்டு இறங்குறது போல் தயவு செய்து இந்த காலிலே இறங்கி விடுங்கள். like Aksa got down, lighted off from that ass, please get down from that ass. உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக, கேட்பதற்கு முன்னதாக நீங்கள் இறங்குங்கள். Before receiving or before even asking the blessings from your father, you should get down. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுக்கு ஏராளம் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். And the Lord is waiting to bless you and to give you a lot of things. அக்சால் அந்த கழுதையை விட்டு இறங்கினாள். Aksa lighted off from that ass. இந்த காலை நேரத்திலே உங்களுடைய சுயாதீனமான சொந்த வழிகளை விட்டு விலகுங்கள். You in this morning depart from your own deceitful ways. ஒரு கட்டுப்பாடான ஜீவியம் எனக்கு நல்லது என்று சொல்லுங்கள். You say disciplined life is good for me. உங்களுடைய சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு ஏதுவாக மூடலாக கொண்டிருக்க வேண்டாம். Do not have your freedom, liberty as a cloak and maliciousness. உங்களுடைய சுயாதீனத்தை மாம்ச சம்பந்தமாக நீங்கள் மாற்ற வேண்டாம். Do not make your liberty according to the flesh. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதான சுயாதீனத்தை நீங்கள் ஆவிக்கேற்ற நிலையில கொண்டு வாருங்கள். The liberty God has given to you, make use of it spiritually. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. Where there is a spirit of God, there is liberty. எத்தனையோ கட்டுகளில் இருந்த மனிதர்கள், We were in so many bonds. தேவனுடைய கிருபையினால் நாம் இப்படி விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். By the grace of God we have been delivered. விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Sodram, 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 Sodram. Praise the Lord, 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 praise the Lord. அவள் கழுதையை விட்டு இறங்கி, She got down from her ass தகப்பனிடத்தில் கேட்கிறாள், தகப்பனே நீர் எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்தீர். and asked her father, thou hast given me a south or dry land. ஆனால் எனக்கு இப்பொழுது ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை தர வேண்டும். But now you should give me a blessing, give me also springs of water. நீர்ப்பாய்ச்சலான ஒரு வயலை எனக்கு தர வேண்டும். Give me a land with the springs of water. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, இவள் வேற ஏதாவது ஒன்று கேட்கவில்லை. she did not ask anything else. எனக்கு ஒரு வயல்வெளி வேண்டும். I need a field. முதல்ல நீர் எனக்கு வயல்வெளியை கொடுத்திருக்கிறீர். You have given me dry fields. அதுல போதுமான அளவுக்கு தண்ணி வசதி இல்ல, பம்ப் செட் இல்ல. But there is no pump set or facility of water. சிலவங்க சொல்லுவாங்க, Some people will say, கொஞ்சம் காணி பூமி இருக்குங்க, so we have some land, அதுல தண்ணி இல்லங்க, வானம் பார்த்த பூமிங்கன்றுவாங்க. but that there is no water in it. It is depending upon the monsoon rain. வானம் பார்த்த பூமின்னு சொன்னா என்ன? What is meant by the field looking unto heaven?
பூமி முழுதுமே வானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. The whole land, all the lands are looking unto heaven only. வானத்தை பார்க்காத பூமி ஏதாவது இருக்கிறதோ? Is there any land that is not looking unto heaven? அவர்கள் சொல்லுகிறவருடைய கருத்து என்ன? What is the meaning of what they say? வானம் மழையை பொழிந்தால் மாத்திரம்தான் இந்த பூமிக்கு தண்ணீர். This field will receive water only if it rains from heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாமும் கூட அப்படித்தான் வானம் பார்த்த பூமி தாங்க. Beloved, we are also the fields that are looking unto heaven. அதான் வேற எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? Or else are you looking elsewhere? தாவீது சொல்லுகிறான், David says, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I look toward the heaven from whence my help cometh. வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கண்களை முகத்தை நோக்கி இருக்கிறது போல, As the eyes of the maid servants look toward her mistress, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய முகத்தை நோக்கி இருக்கிறது போல, as the eyes of the men servants look toward their master, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. our eyes, O Lord, are looking upon thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறோம். We are looking upon the Lord only. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இந்த வயல்வெளிதான் என்றால் என்ன? what is meant by that field? அதாவது வயல்வெளி என்று சொல்லும் பொழுது, That field or the land அது shows, ஒரு பிரயாசத்தின் பகுதியை காண்பிக்கிறது. it shows a thing of labor or efforts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த கேட்கிறதான இந்த ஆசீர்வாதமானது இது ஒரு ஊழியத்துக்கு ஒப்புமையாக இருக்கிறது. The blessings that she is asking is equivalent of a ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறது போல ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. There's nothing as blessed as anybody serving the Lord. ஏனென்றால் அவன் செய்கிற எல்லா வேலையும் வேஸ்ட், அவன் செய்கிற ஊழியம் மாத்திரம்தான் மிகவும் அது மிகையானது. Because every other work he does is in waste. The ministry he does will only bear the good fruit. நீ அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக தெய்வத்துடைய ஊழியத்துக்காக என்ன செய்கிறாயோ அதுதான் உன்னுடைய கெயின். Whatever you do for the perishing souls and for the ministry of God, that will be your profit or your gain. அதுதான் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம், மற்றதெல்லாம் திவாலாய் போயிடும். That is your earnings, otherwise you will be a pauper. கர்த்தருக்காக நீ என்ன செய்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் சம்பாத்தியம். Whatever you do for God, that will be the earning or the wealth of your life. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, வயல்வெளியை கேட்கிறாள் என்றால் அதுதான் உண்மையான ஒரு சபையினுடைய மனவாட்டியுடைய சுபாவமாயிருக்கிறார். She is asking for the field or the land. That is the true character of the bride. நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, if we turn to the Proverbs 35th chapter 16th verse, குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிற நேரத்தில் there it is written about the virtuous woman. அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறாள்? What does she do, this virtuous ஒரு woman? வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். She considereth the field and buyeth it. படியுங்கள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். She considereth the field and buyeth it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வயல் வாங்குகிறவன் என்ன செய்வான்? What a person purchasing a field will do, அதிலே போய் நல்ல கடின உழைப்பை செய்வான், உழைப்பான். he will put his hard labor into that field. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, உன்னத பாட்டின் புத்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது, in the Song of Solomon also if you read, 7ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனத்திலே, in the 7th chapter 11th verse if you அந்த read, சூலமீத்தியாள் சொல்லுகிறாள், the Shulamite woman says, நேசரே வாரும், oh come my beloved, வயல்வெளியில போய் தங்குவோம். let us go forth into the field. படிங்க. வாரும் என் நேசரே, வாரும் என் நேசரே. வயல்வெளியில் போய் கிராமங்களில் ஓ, தங்குவோம். கிராமங்களில போணுமா? வேற வயல் என்ன, வயக்காடு அங்கதானே இருக்கும். Because the fields are found only in the villages. வாரும் என் நேசரே, கிராம ஊழியங்களுக்கு போவோம். Come my beloved, let us go for the village ministry. வயல்வெளியில போய் தங்குவோம். Let us lodge in the villages. கிராமங்களுக்கு போவோம். Let us go into the fields. பட்டணத்தை பார்த்தால் அங்கே ஒரு வயலும் இல்லை. If we see into the cities, there is no field at all. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போவோம். நேசரே வாரும். Beloved, let us go a little bit distant place. அங்கே போய் தங்குவோம். Let us go and lodge there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்போதும் பட்டணத்துல இருந்தா
இருந்தால் போதாது. It is not sufficient if you are dwelling in cities always. கர்த்தருக்கு நீ ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். You should do a ministry for God. ஆனால் இந்த ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும்? But how should you do this ministry? ஏன் இந்த ஊழியம் செய்ய வேண்டும்? Why should we do this ministry? ஊழியத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் வேதம் கொடுக்கிறதா? Does the Bible give any importance to the ministry? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம் படிக்கும் பொழுது, If we turn to the Proverbs 24th chapter 27th verse, வயலை வாங்கி எல்லாம் ஒழுங்காக்கிட்டு பிற்பாடுவோம் வீட்டை கட்ட சொல்லி இருக்கு. you prepare your work without and make it fit for thyself in the field and afterwards build your house. படிங்க. வெளியிலே உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி வெளியிலே உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயல்ல அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. பிற்பாடு வந்து வீட்டை கட்டணுமா? Prepare thy work without and make it fit for thyself in the field and afterwards build thine house. அப்படினால் தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றார். If it is so, the Lord is asking the people of God to give the importance to the ministry they do. அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு பிற்பாடு வந்து குடும்ப காரியத்தை கவனின்னு சொல்றார். After giving importance to the ministry you do, then give importance to your family. So says the Lord. ஒரு வயலை வாங்கி அதுல காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக்கி போய் சுவிசேஷத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லிட்டு வந்து பிற்பாடு வீட்டை கட்டுப்பா. You purchase a field, you prepare your work without, you make it fit for yourself, then come and build your house. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. First seek ye the kingdom of God. பிற்பாடு வந்து ஒன்றிய காரியத்தை கவனி. Then you mind your own work. இதுதான் ஒரு விசுவாசியிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். That is what the Lord is expecting from a believer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவள் ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள். She considereth the field and buyeth it. அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கிறதில்லை. She does not eat the bread of slothfulness. அவளுடைய வருமானம் மிகவும் நல்லதா இருக்கிறது. Her earning is very good. ஆகையினால் என்ன சம்பவிக்கிறது? Therefore what has happened? அவள் பரலோகத்துக்குள்ளே அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, When she entereth into the gates of heaven, பரலோகம் என்ன சொல்லும்? what will the heavens say? அவளுடைய கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். Give her the fruit of her labor. நீங்கள் அந்த நீதிமொழியினுடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதுதான். The last verse of the last chapter of the book of Proverbs is that. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். Give her the fruit of her hands. அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ Let கடவுள். her own works praise her in the gates. வாசல்களிலே யார் இருக்கிறார்கள்? Who are in the gates? அங்கே தூதர்கள் இருக்கிறார்கள். The angels are there. புதிய எருசலேமின் வாசல்களிலே தூதர்கள் இருக்கிறார்கள். At the gates of New Jerusalem the angels are standing. அப்படியானால் பிரயாசப்பட்டு பாடுபட்டு போகிற ஒரு தேவனுடைய பிள்ளையை, If it is so, the child of God which go there after a lot of labor and effort, ஆத்துமாக்களுக்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களை பரலோகம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லும்? when the heaven sees the people who labor and take efforts for the people who work for the perishing souls, தூதர்களுக்கு எப்போதான் ஸ்பெஷல் மீட்டிங்? when will the angels have a special meeting? தூதர்களுக்கு எப்பொழுதுதான் எழுப்புதல் கூட்டம்? When will be the revival meeting conducted for the angels? பாவி மனம் திரும்பும் பொழுது, When a sinner repented, பரலோகத்திலே தேவதூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். there will be a great rejoicing in the midst of the angels. தூதர்களே, உங்களுடைய சந்தோஷம் தான் என்ன? Oh angels, what is your rejoicing? உங்களுடைய பண்டிகை நாள் எது? What is the day of your feast? அவர்கள் என்ன சொல்வார்கள்? What they will இந்த say? திருச்சியிலே யாராவது ரட்சிக்கப்பட்டால் If any person repentant in Trichy, எங்களுக்கு திருவிழா தான். that will be our feast. ஹல்லேலூயா! Hallelujah! நமக்கு எப்படி இருக்கு? How is it for us? நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? Do we have such rejoicing in us? ஆகையினால் தான் இவள் அங்கே போகிற நேரத்தில் Therefore, when she goes there, வாசல்களிலே அவளை புகழுகிறார்கள். they are praising her at the gates. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தூதர்கள் அவளை வரவேற்று புகழ்ந்து குணசாலியே குணசீலியே என்று கூப்பிட்டு வாழ்த்தி வாசலுக்குள்ளே அனுப்பி விடுகிறார்கள். The angels are inviting her, greeting her, saying, "Oh virtuous woman, come inside," and saying so they permit her into the gates. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையினால் தான் பிரியமானவர்களே, இந்த அக்சாள் தகப்பனிடத்திலே ஒரு வயல்வெளியை கேட்கிறாள். That's why, beloved, Aksa is asking for a field. நிலத்தை வாங்குகிறவன் அதை பயிரிட விரும்புவான். He that purchaseth a field will want to till that and plant it. அதிலே பிரயாசப்பட விரும்புவான். He wants to labor in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபேலும் கூட வயல்வெளியிலே இருந்தான் என்று தான் சொல்லி இருக்கிறது.
Abel also, it is said, he was in the fields. காயின் அங்க வச்சு கண்டுதான் அவனை கொன்று போடுறான். Cain saw him there and murdered him there. அவன் மந்தை மேய்க்கிறவனும் வயலில் வேலை செய்கிறவனுமாய் இருந்தான். He was herding the flock and working in the fields. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, dear people of God, தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தருக்காக பாடுபடுகிற பிரயாசப்படுகிற ஒரு ஜீவியம் வேண்டும். the people of God need a life of laboring for God in their life. ஆண்டவர் என்ன சொல்லுது? நாம் வேத வாக்கியத்தில் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from the scriptures? அவர் சொல்லுகிறார், வயல்வெளி நல்லதுதான். He says the land is good. ஃபர்ஸ்ட்ல கொடுத்த டவுரி அது ரொம்ப அவ்வளவு பெரிய இதான இல்ல. The initial dowry given is not so special. இங்க முதல்ல கொடுத்த சம்பாத்தியத்தில் உனக்கு இன்கம் போகாது. The income that comes from the initial dowry is not sufficient for me. ஆங்காங்கே ஒரு கொய்யா மரம் நிக்குது. Some guava tree is standing here and there. ஒரு பனைமரம் நிக்குது. Somewhere a palmyra tree is standing. இன்னும் பயிர் நிலங்கள் ஒன்று நன்றாக விளையிறது இல்லை. But nothing is growing in that field. ஆனால் ஒரு நல்ல செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான தேசம் வேண்டும். But I need a field with a lot of springs of waters. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, dear people of God, இந்த நீர்ப்பாய்ச்சல் என்றால் என்ன? What is meant by the springs of water? இந்த நீர்ப்பாய்ச்சலான தேசம் என்றால் என்ன? What is meant by the field with the springs of water? நம்முடைய ஊழியத்திலே என்னதான் தண்ணீராக பாய்ந்து வர வேண்டும்? What should flow as water in our ministry? நம்முடைய தேசம் எப்படி செழிப்பாவதற்கு எப்படிப்பட்ட தண்ணீர் பாய வேண்டும்? What kind of a water should flow to flourish our land? வேதத்திலே தண்ணீருக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கிறது. In the Bible many meanings are given unto the water. முதலாவது தண்ணீர் எதை காண்பிக்கிறது? Initially what does water show? முதலாவது இரட்சிப்பை காண்பிக்கிறது. Initially it denotes salvation. எபிரேயர் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, if you turn to Isaiah 12th chapter 3rd verse, இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீர் மொண்டு கொண்டு வாருங்கள். You bring water from the springs of salvation. படிங்க. Kindly read that. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொண்டு வாருங்கள். Therefore with joy shall ye draw water out of the wells of salvation. அப்படி ஒரு ஊற்று இருக்கிறதோ? Is there such a well? ஆம், ஒரு ஊற்று இருக்கிறது. Yes, there is such a well. இதற்கு ஆதாரமாக வேற எங்க இருக்கிறது? As a support of this, where is that? சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் நேரத்தில், if you turn to Zechariah 13th chapter 1st verse, எருசலேமில் இருந்து ஒரு ஊற்று பாய்ந்து வருகிறது. a well is flowing forth from Jerusalem. பாவத்தையும் அழுக்கையும் போக்கக்கூடிய ஊற்று. It is able to remove all your filth and sin. அதுதான் இரட்சிப்பின் ஊற்று. That is the well of salvation. படிங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எருசலேமிலே திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். There shall be a fountain opened in Jerusalem. அது ஜனங்களுடைய அழுக்கையும் பாவத்தையும் போக்கக்கூடியது. It will be able to cleanse the sin and uncleanness of the people. அது திறக்கப்பட்ட ஊற்று. It is an open fountain. எங்கே திறக்கப்பட்டது? Where it was opened? தான் கல்வாரியிலே திறக்கப்பட்ட ஊற்று. And it is a fountain opened at Calvary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அவருடைய விலாவை திறந்தார். He opened his side. ரத்தமும் தண்ணீரும் மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக பாய்ந்து வந்தது. Blood and water flowed out for the redemption of the mankind. எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடம் வேண்டும். I need a field with the springs of water. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of that? என்னுடைய பிரயாசத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். By my labor people should be saved. பாவத்தையும் அழுக்கையும் ஜனங்கள் போக்க வேண்டும். The people should remove their sin and uncleanness. என்னுடைய ஊழியத்திலே ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும். There should be a salvation through my ministry. தகப்பனே, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எனக்கு தாரும். Oh my Father, give me the land with the springs of water. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை கேட்கிறீர்களா? are you asking for such a land? பொதுவாக திருச்சினாலே எங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு மற்ற இடங்கள் எல்லாம் சிரிச்சி மாதிரி. Generally the workers of God in other places சொன்னாலே சிரிச்சுதாங்க. நீங்கள் குழியில் இருக்கிறீர்களா? Are you in the pit? இல்லை இரட்சிப்பின் ஊற்றுகள் அண்டையில் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? Or else are you sitting at the fountain of salvation? அங்கே மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ளுங்கள். Therefore with joy draw water. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்திக்
கொண்டிருக்கிறார். The Lord is exalting us. நாம் தாழ்ந்து போகவே மாட்டோம். We will not be put into shame. நம்முடைய நிலம் நீரூற்றுள்ள நிலமாய் மாறும். Our land will have the springs of water. தகப்பனிடத்தில் என்ன சொல்லுகிறாள்? What does the தகப்பனிடத்தில் என்ன சொல்லுகிறாள்? What does she say unto the father? நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எங்களுக்கு தாரும். Oh father, give me the land with the springs of water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவது, Secondly, இந்த நீர்ப்பாய்ச்சலை காண்பிக்கிறது. what does the water show? உபதேசத்தினுடைய இரண்டாவது படியாக ஞான ஸ்நானத்தை அது காண்பிக்கிறார். It shows baptism, which is the second step of the doctrine. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம் படிக்கும் பொழுது, If you turn to Ephesians 5th chapter 26th verse, தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கு சொல்லியிருக்கிறார். and there it is written that he might sanctify and cleanse it with the washing of water by the word. இந்த தண்ணீர் அது ஞான ஸ்நானத்துக்குள் ஒரு மனுஷனை கொண்டு போகிறது. The washing of water leads a man unto baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய நிலம் நீர்ப்பாய்ச்சலான நிலமாய் இருந்தால், If our field is full of springs of water, ஏராளம் பேர்கள் என்ன செய்வார்கள்? what a lot of people will do? ஏராளம் பேர்கள் என்ன செய்வார்கள்? What a lot of people will do? ஞான ஸ்நானம் பெறுவார்கள். They will take baptism. அதனால் தான் பழைய தொட்டியை மாத்திட்டு இப்ப புதிய தொட்டியை கொண்டு வச்சிருக்கிறார். That's why we have changed the old baptism tank and made a new baptism tank here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது சொல்லுது நம்முடைய நிலம் நீர்ப்பாய்ச்சலான நிலம். And our land has become a land full of wells of water. நம்முடைய ஊழியம் நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஊழியம். Our ministry is full of well of water. ஞானஸ்நானம் பெறாதவர்கள் யாராவது இங்கே இருந்தால், If anybody who had not taken baptism நீங்கள் here, கட்டாயமாய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். you should definitely take baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஞானஸ்நானம் ஒரு உண்மையான சத்தியமாய் இருக்கிறது. அதுக்கு கீழ்ப்படிந்தான் ஆக வேண்டும். And baptism is a real truth of God. You should obey that. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? What does scripture say? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? Why do you tarry? நீ எழுந்து உன் பாவங்கள் போக கழுவப்படு. You get up and be washed away from all your sins. இல்ல கல்யாண சமயத்துல பண்ணலாம். No, I will take baptism when I am getting married. அதாவது இந்த சிஎஸ்ஐ ஆர்சி எல்லாம் போறவங்களுக்கு 2-3 முக்கியமான நாட்கள் உண்டு. Generally, for the people who attend CSI and RC churches, they have 2-3 important days. முதல்ல குழந்தைக்கு பேர் போட கொண்டு போவாங்க. They will take the child first to give baptism or give their name. இரண்டாவது அந்த குழந்தை கல்யாணத்துக்கு போகும். Secondly, the child will go for its marriage. அடுத்த ஒரு கல்யாணம் இருக்கு, மண்வெட்டி கல்யாணம். Then there is the shovel, the marriage with the shovel. அன்னைக்கு சர்ச்சிலே மணி அடிக்கும். டேங் டேங். On that day, only one time the bell will ring. அதுதான் in the மண்வெட்டி கல்யாணம். That is the marriage with the shovel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படி ஆலயத்துக்கு போகிறவர்கள் உண்டு. There are such people who go to temple like that. பிரியமானவர்களே, நாம் அப்படி போகிறவர்கள் அல்ல. Beloved, we are not going to church like நம்முடைய that. வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கை. Our life is a flourishing life. ஞானஸ்நானமானது உங்களுடைய வாழ்க்கை ஒரு செழிப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடியது. Baptism will make your life a flourishing one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக, Thirdly, இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது? what does this water இது denote? பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது. It denotes the anointing of the Holy Ghost. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, Gospel of St. John 7th chapter if you read, பண்டிகையின் கடைசி நாளிலே on the last day of the feast, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Lord Jesus Christ stood and cried, தாகமாயிருக்கிறவன் எவனோ he that thirsteth, அவன் வந்து இலவசமாய் பானம் பண்ண கடவன். let him come unto me and drink free. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலே இருந்து From the belly of them that believeth ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். shall flow rivers of living water. 7ஆம் அதிகாரத்தினுடைய 37ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். We read so in 7th chapter 37th and 8th verse. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதே காரியத்தை தான் We read the same thing 65ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம் படிக்கும் பொழுது, in the 65th Psalm 9th verse if you read, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நீர் அதை செழிப்பாக்குகிறீர். and the Lord you are making it flourish with the lot of waters flowing from thee. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நீர் அதை செழிப்பாக்குகிறீர். And thou greatly enricheth it with the river of God.
பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear children of God, அபிஷேகம் நம்ம இன்னொரு ஆழமான செழிப்புக்குள்ள கொண்டு போகிறது. and the anointing of the Holy Ghost is leading us into another enrichment experience. அபிஷேகம் தான் நம்முடைய ஜீவியத்தில் சரியான செழிப்பை கொண்டு வருகிறது. And the anointing only brings a proper flourishing in our life. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதா? Do you have anointing in thee? உன் நிலம் எப்படி இருக்கிறது? How is your strength? நீ காஞ்சு வறண்டு கருவாடு மாதிரி இருக்கிறியா? How is your land? Are you dry and drought land? உன்னுடைய ஆவிக்குரிய உன் தோற்றம் எப்படி இருக்கிறது? How is your spiritual appearance? உன்னுடைய ஜீவியத்தை சற்று சிந்தித்து பார். You think of your life. தோட்டம் செழிப்பா இருந்தா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா இருந்தால், If the land is full of springs of water, if it is flourishing, அதுல இருக்கிற விருட்சங்கள் எப்படி இருக்கும்? how will be the trees standing in it? அதனுடைய இலைகள் எப்படி இருக்கும்? How will be the leaves of those அத trees? பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்கும், When you see that, it will have its plentifulness in ஒரு it. சந்தோஷம் இருக்கும். It will அதுக்குள்ள have joy in that. பிரியமானவர்களே, Beloved, சிலவங்களை பார்த்தா so if you see some பார்த்தாலே people, பரிதாபமா இருக்கு. we will have pity upon them on seeing them. என்ன சொல்றீங்க? Oh, what do you say, எப்படியா pastor? வந்து மாட்டிக்கிட்டேன், இனி எப்படியா? ஒரு முறை நான் ஒரு புதிய வீட்டுல துவாக்குடியில விசிட்டிங் போனேன். இங்க இருக்கும்போது முந்தி இருக்கும்போது When I was earlier ministering here, I went visiting to Thuakudi. ஒரு புதிய ஆத்மாவை சந்திக்க போனேன். I went to visit a new soul. அங்க ஒரு அம்மா இருந்தாங்க. There was an old mother. பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. She told all her problems. புருஷனுடைய கொடுமையெல்லாம் சொன்னாங்க. She told all her oppression of her husband. எனக்கு பயங்கர பயமா இருக்கு, இப்படி பாடுக்கு சகிக்கிறதே. I was so afraid. She is enduring so much suffering. நான் சொல்லிட்டேன், எப்படியம்மா இந்த இவ்வளவு இம்சையை நீங்க சகிக்கிறீங்க? And I asked her, how you are able to endure so much suffering? என்னத்த சொல்றீங்க, கழுத்துல நூலு கட்டியாச்சுங்களே. Oh, pastor, what do you say? I have been married to that man. கழுத்தை கொடுத்தாச்சே, I have given my neck to him. வாழ்வோ சாவோ ஏதானாலும் போயிட வேண்டியது. Where life or death, I have to go with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படித்தான் இருக்கிறீங்களோ? Are you like this? என்னத்த சொல்றதுக்கு? What to say, pastor? சட்டை போட்டாச்சே, வெள்ளச்சட்டை I போட்டாச்சே, have put on the white shirt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வெள்ளப்புடவை கட்டியாச்சே, We are clothed with the white இனி saree. எப்படித்தான் இதை மாற்றுவதற்கு? எப்படி நீ மாத்த? How can we change ourselves? எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க? And what others will say? எப்படி இருக்கிறீர்கள்? How are you? தேவனுடைய ஜனங்களே, Oh, people of God, உங்களுடைய தோட்டம் எப்படி இருக்கிறது? how is your field? உங்களுடைய தோட்டம் நீரோட்டம் உள்ள தோட்டமாய் இருக்கிறதா? Does your field has the fountains of water? உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கிறதா? Is your life a flourishing one? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நீர் அதை செழிப்பாக்குகிறீர். Thou art greatly enriching it with the river of God which is full of water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான்காவதாக Fourthly, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கும் பொழுது, if you turn to Amos 5th chapter 24th verse, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புறப்பட்டு வரக்கடவது. but let judgment run down as waters and righteousness as a mighty stream. படிங்க. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. நியாயம் தண்ணீரை போலவும் Let judgment run down as waters. நீதி வற்றாத நீரூற்றை போலும் வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. And let righteousness as a mighty stream. நியாயம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன? What is the judgment and what is righteousness? எஸ்ஐயா 28ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, If you turn to Isaiah 28th chapter, நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். I will make the judgment as a line, I will make the righteousness as a plumb line. எஸ்ஐயா 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். If you turn, நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். I will judgment I will lay as the line and righteousness as the plummet. ஒரு கட்டடம் என்று சொன்னால், If there be a building, எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும், even though it is a big building, அதுக்கு மிகவும் அற்பமான இந்த பொருள் தேவையாயிருக்கிறது. these two despicable things are needed for that. என்னன்னா, ஒரு தூக்கு நூலு, What is that? That is a line ஒரு நூலு, and another plummet. இந்த ரெண்டு நூலும் இல்லாம Without these two things, எந்த கட்டடத்தையும் எழுப்ப முடியாது. we cannot bring up any building. தூக்கு நூல் என்ன செய்ய? நூல் எப்படி இருக்கிறது? What does the line do? அது அஸ்திவாரத்திலிருந்து அப்படி நீளமாக காட்டப்பட்டிருக்கிறது. It will be bound from the foundation. It will bound like lengthwise. தூக்கு நூல் என்ன செய்கிறது? What will the plummet do? அந்த நூல்ல பார்த்து பிடிச்சு கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கிறார். And it is according to the line that is bound, it is laying stones one upon another. நூல்ங்கிறது சத்தியம், அடிப்படை உபதேசம். The line shows the basic
foundational truths. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தூக்கு நூல் என்னை காண்பிக்கிறது. What does the plummet show? சத்தியத்தின்படி நம்முடைய ஜீவியம் கட்டப்பட வேண்டும். Our life should be built up according to the truth. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, நியாயம் தண்ணீரை போல, நீதி வற்றாத நதியை போல புறப்பட்டு வர கடவுள். let the righteous judgment flow as the waters and righteousness flow as a mighty stream. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that? உபதேசமும் ஜீவியமும். The life and the doctrine. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல உபதேசம் இருக்கும்னு சொன்னா, in our life there be the good doctrine. அந்த உபதேசத்தின்படி ஒரு ஜீவியம் இருக்கும்னு சொன்னா, If we have our life according to that doctrine, நம்முடைய ஜீவியம் செழிப்பா இருக்கும். our life will be a flourishing life. நீங்க செழிப்பா இருக்கிறீங்களா? Are you flourishing one? உங்களுக்கு ஏதாவது உபதேசம் கிடைக்கிறதா? Do you receive any doctrines? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? How are you? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த தன்மையில காணப்படுகிறது? What kind of a spiritual life do you have? நியாயம் தண்ணீரை போல, The judgment as lot of water, நீதி வற்றாத நதியை போல, the righteousness as a mighty stream. புரண்டு வரக்கடவது. Let them run down. தேவனுக்குமே உண்டாகட்டும். Glory be to God. ஐந்தாவதாக படிக்கிற நேரத்தில் Fifthly, if we read வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும் பொழுது, Book of Revelation 22nd chapter 1st verse, if we read, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடத்திலே இருந்து from the place where is God and of the ஒரு Lamb, நதி புறப்பட்டு கொண்டிருக்கிறார். water of life is proceeding out. அந்த நதி போகிற இடத்திலே Wherever the river flows, இரு கரையிலும் on the both banks, ஜீவ விருட்சங்கள் காணப்படுகின்றன. trees of life are seen. அதன் இலைகள் The leaves of them மனுஷனுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதுவானவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. are for the healing of the nations. It is அதே said. நேரத்தில் At the same time, ஜீவ விருட்சமானது the tree of life, பரதீசின் மத்தியில் இருக்கிறது என்று நாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். in the book of Revelation we read that the tree of life is in the midst of paradise. அதே இங்க படிக்கிற நேரத்துல நதியினுடைய இரு கரையிலும், Here it is written on the both banks of the river. இரு பகுதி என்கிற சாட்சியை காண்பிக்கிறார். On the either side of the river shows the life of testimony. சத்தியத்துக்காக இந்த பூமியிலே ஜீவித்ததற்கு சாட்சிகள். We are the witnesses for having lived according to the truth upon the world. ஜீவித்த சாட்சிகள். The living the testimonies who lived according to the truth. ஜீவித்த சாட்சிகள். The testimonies who lived. இது எங்கே இருந்து இந்த தண்ணீர் புறப்படுகிறது? From where this river is proceeding forth? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடத்திலே இருந்து. This is proceeding out of the throne of God and of the Lamb. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்தில் இருக்கிறார்கள். God and the Lamb are seated on the throne. இந்த சிங்காசனம் என்பது ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறார். This throne shows the overcoming life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஜெய ஜீவியம் ஒரு தண்ணீரை போல வரட்டும். Let the victorious life flow down as a river. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Dear children of God, தெய்வத்துடைய சபையானது ஜெய ஜீவியத்தினாலே செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். let the church of God flourish with the river of God. ஆகையினால் தான் அவள் கேட்கிறாள், That's why she is asking, வறட்சியான நிலத்தை கொடுத்து you gave me a south land, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும். give me also land with the springs of water. ரட்சிப்பு ஒரு நீர்ப்பாய்ச்சல், The salvation is a spring of water. ஞானஸ்நான ஒரு நீர்ப்பாய்ச்சல், Baptism is a spring of water. அபிஷேகம் ஒரு நீர்ப்பாய்ச்சல், Anointing of the Holy Ghost is a spring of water. சத்தியங்களும் உபதேசங்களும் ஒரு நீர்ப்பாய்ச்சல், The truths and doctrines are springs of ஜெய water. ஜீவியம் ஒரு நீர்ப்பாய்ச்சல். Victorious life is a spring. அல்லேலூயா! நீர் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தர வேண்டும். You should give me the land with the springs of water. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Dear people of God, தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறார். the Lord desires to make us like such a land with a flowing water. 107ஆம் சங்கீதத்தில் படிக்கும் பொழுது, If we turn to Psalm 107, 35ஆம் வசனம், 35th verse, please. வறண்ட நிலத்தை He turneth the wilderness into standing water and dry ground into water springs. அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுவார். He makes the dry ground into water springs. நீங்கள் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் If we turn to Isaiah 58 chapter, 11ஆம் வசனம் படியுங்கள். kindly read the 11th verse. சீக்கிரம் படிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நீ இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல
Thou shalt be like a watered garden, நீ வற்றாத நீரூற்றை போல and you shall be like a spring of water. நீ அப்படி இருப்பாய். You shall be like that. நீ மாத்திரமா? Will you be the only person like that? வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? எசையா 43 அதிகாரத்தில் வரும்பொழுது If you turn to Isaiah 44th chapter, 3ஆம் வசனம், 3rd verse please. நீங்கள் மாத்திரமல்ல Not only you, உங்களுடைய சந்ததியையும் கர்த்தர் அப்படி கொண்டு வருவார். but the Lord will make your seed like that. படியுங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சன்னாதத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கீழே. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நேர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் அவர்கள் அலரிச்ச அந்த புல் பூண்டுகளைப் போல செழித்து வளருவார்கள். They shall spring up as among the grass, as willows by the water courses. என்னுடைய ஆவியை உன்மேலும் உன் சந்தானத்தின் மேலும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord saith, I will pour my spirit upon thy seed and my blessing upon thine offspring. மாத்திரமல்ல, not only that, எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, if you turn to book of Jeremiah 31st chapter, 12வது வசனத்திலே 12th verse, அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். His soul shall be like the field with a watered garden. படியுங்கள். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்கு ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். Their soul shall be as a watered garden. தகப்பனே, வறட்சியான நிலங்களை தந்தி. Oh Father, you have given me some dry lands. நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும். Give me also lands with springs of water. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். Give me a blessing. ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். Give me one blessing. ஒரு நிலத்தை எனக்கு தாரும். You give me one land. எல்லாம் வறட்சியா இருக்கிறது. All other lands are dry. ஆனால் இந்த வறட்சியில் என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டியெழுப்ப முடியாது. I cannot build up my life upon this dryness. இந்த குடும்பம் வளராது. My family will not flourish. என்னுடைய வருங்காலம் நன்றாயிருக்காது. My future will not be good. தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் தாரும். Oh Father, give me a blessing. தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் தாரும். Oh Father, give me a blessing. அந்த ஒரு ஆசீர்வாதத்திலே with that one blessing, ரட்சிப்பின் நதி, the rivers of salvation, ஞானஸ்நானமாகிய அந்த ஊற்று, and the spring of baptism, அபிஷேகமாகிய ஊற்று, the anointing which is a spring of water, சத்தியமாகிய ஊற்று, the truths and doctrines of the உபதேசமாகிய ஊற்று, and the doctrines of the springs of water, ஜெயஜீவியமாகிய ஊற்று, and the springs of water of overcoming life. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பாடுகிறார்கள்? What does the people of Israel sing? ஊற்று தண்ணீரே பொங்கி வா. Oh springs of water, spring forth. ஊற்று தண்ணீரே பொங்கி வா. Oh springs of water, fountains, spring forth. இந்த நிலங்களில் இருக்குதான அந்த வறட்சி எல்லாம் மாற்றுவாயாக. Let all the dryness in the people may be changed. நீங்கள் எத்தனை பேர் வறட்சியான நிலையில காணப்படுகிறீர்கள்? How many of you are seen in a dry state? அந்த எழுத்தின்படி அந்த காலே தன்னுடைய மகளுக்கு அப்படி கொடுத்தானால், If that literally Caleb has given his daughter like that, ஆவிக்குரிய வாழ்க்கையை நேசிக்கிறான் உன் ஆண்டவர். our Lord God who loves our spiritual life, கல்வாரியிலே அந்த ஊற்றை திறந்து வைத்தவர், he who had opened the fountain upon Calvary, எருசலேமில் அந்த ஊற்றை திறந்து வைத்தவர், the Lord God who had opened the fountain at Jerusalem, உன்னுடைய ஆத்துமாவை செழிப்புள்ளதாய் மாற்றும்படியாக உனக்காக மரித்தவர், the Lord God who died for you to make your soul as a watered garden, உன்னுடைய வாழ்க்கையை ஒரு செழிப்பான தோட்டமாக மாற்ற மாட்டாரோ? will not he change your life as a watered garden? இன்னும் வறட்சியான நிலையில இருக்க வேண்டுமோ? Should you remain in the desolate and dry state? இதோ அவாந்தர வெளியிலே ஆறுகளையும், And I will make waters of a river in the wilderness, வனாந்தரங்களிலே ஊற்றுகளையும் அவர் உண்டாக்குகிறார். and he is making the springs of water in the wilderness. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை வெறும் வனாந்தரமாய் காணப்படலாம். Your life may be seen as a wilderness, ஒரு வார்த்தை கேட்பாயாக. but hear this one word. பிதாவே, ஒரு ஆசீர்வாதம் தாரும். Oh Father, give me a blessing. எல்லாரும் கால்களை மடக்குங்கள். Let us all kneel down for a moment. தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாரும். Oh Father, give me a blessing. என்னுடைய வறட்சியான நிலவரத்தை மாற்றும். He changed the dry state of my life. என்னுடைய ஊழியம் ஒரு வறட்சியா இருக்கிறது. My ministry is dry. என்னுடைய குடும்பம் ஒரு வறட்சியா இருக்கிறது. My family is in a dry இந்த state. பிள்ளைகள் எல்லாரும் வறட்சியான நிலையில் இருக்கிறார்கள். My children are in a dry state. ஒரு ஆவிக்குரியான செழிப்பு என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே. There is no flourishing in my spiritual life, oh ஆனால் Lord. நீர் அதை மாற்றி என்னை சீர்திருத்தம் ஆள முடியும். Oh Lord, He can change and reform me. ஒரு செழிப்பான
ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு தாரும். Give me a land enriched with the waters of flowing rivers. உன்னுடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ஆக்குவார். The Lord will make your life as a watered garden. ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி உன்னுடைய வாழ்க்கையிலே பாய்ந்து வரப்போகிறது. The rivers of living water will flow down in your life. இதோ கர்த்தர் புதிய சத்தியங்களை உனக்கு தரப்போகிறார். The Lord is going to give you new truths. உன் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக போகிறது. A great salvation is to be made through you. உன் மூலமாய் சத்தியங்கள் அநேகர் அறிவார்கள். Many will know the truth through you. நீ ஜெயம் கொண்ட மனுஷனாய் பரிசுத்தவானாய் மாறுவாய். You shall become a saint of God, a overcoming man. உன்னுடைய தோல்வி எல்லாம் நீங்கும். All your failures will be removed. உன் வாழ்க்கையிலே வெற்றி நடை போடுவாய். You shall walk with victoriously in your life. இது நான் சொல்லுகிறது அல்ல. Really, I am not saying this. கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. This is the word the Lord is speaking with you. உங்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe these words? உன்னுடைய வறட்சியை கர்த்தர் மாற்ற போகிறார். The Lord is changing the dryness. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். Let us all look toward the face of God. இது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசமாய் மாறட்டும். This land is going to become a land drinking the waters from heaven. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சியும் நீங்கி போவதாக. Let all the dryness in our life be removed. கொஞ்ச நேரம் ஜெபியுங்கள். Let us all pray for a while. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Spirit of God is moving, working in our midst. உன்னுடைய சரீரத்தில் என்றைக்கும் பலவீனம் என்று இருக்கிறாய். You are saying always infirmity, weakness in my body. சரீரமும் ஒரு வறட்சியா இருக்கிறது. Your body is in a dry state. இதோ குணமாக்கும் வல்லமை உன்னை தொடுகிறது. Now the healing power is touching you. கர்த்தருடைய உயர்த்தலின் வல்லமை உன்னை தொடுகிறது. The resurrecting power of the Lord is visiting you. உன்னுடைய ஆத்துமாவையும் அவர் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். And the Lord will make your soul a flourishing one. தகப்பனே, Oh Father, ஒரு ஆசீர்வாதம் தாரும். give me a blessing. தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் தாரும். Oh Father, give me a blessing. தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதியும். Oh Father, bless me. கேளுங்கள் கேளுங்கள். You ask of the Lord. தகப்பனே, என்னை ஆசீர்வதியும். Oh Father, bless me. பிதாவே, என்னை ஆசீர்வதியும். Oh Father, bless me. Praise the Lord. அப்பா பிதாவே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. ராபாலாம் சதுரி கடபல கதுரி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise Him, praise Him, praise Him, praise Him, praise Him. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. உண்மையாகவே கர்த்தர் அந்த செழிப்பை எனக்குள்ள அனுப்பி இருக்கிறார் என்று உங்கள் எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you feel that really the Lord has sent down that flourishment, enrichment into me? நீங்கள் வெறுமையாய் கையை உயர்த்த வேண்டாம். உண்மையாகவே அந்த ஊற்று, அந்த ஜீவ நதி எனக்குள் பாய்ந்திருக்கிறது என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? You need not lift up your hand just for the name's sake. How many of you feel the living waters flowing into you? அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Such people may lift up their hands. Jesus, praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. இப்பொழுது உங்கள் யாராகிலும் சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? If anybody of you have been healed, இப்பொழுது யாராகிலும் உங்களுடைய சரீரத்தில் சுகமாக்கப்பட்டால் அவர்கள் நிற்கிற இடத்தில் கையை தூக்குங்கள். if anybody of you have been healed now in your body, please lift up your hands now. என்னுடைய சரீரத்திலே ஒரு குணமாக்கும் வல்லமையை நான் உணர்ந்தேன், என்னுடைய பலவீனங்கள் வியாதியில் விடுதலையாக்கப்பட்டேன் என்கிறவர்கள் மாத்திரம் கையை பலமாய் உயர்த்துங்கள். Only the people who feel that I have been delivered from my weaknesses and infirmities, I felt my body being strengthened, please lift up your hands.
பாருங்கள், அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறார். See, the Lord has touched many people. உங்களுடைய சரீரங்களை அவர் சுகமாக்குறது மட்டுமல்ல, The Lord not only heals your body, உங்களுடைய ஆத்துமாவையும் செழிப்புள்ளதாய் மாற்ற and the விரும்புகிறார். Lord makes your soul also as watered garden. கர்த்தர் நம்மை ஒரு செழிப்பான தேசத்தில் கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரிப்போமாக. Let us praise God. Hallelujah. Sodram, 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 sodram. நீங்கள் ஏதாவது புதிய ஆட்கள் இங்கே வந்திருந்தால், If any new persons have come here, அவர்கள் நீங்கள் ஒன்றும் அறியாதவளை போல அந்நியரை போகாதீர்கள். do not go away like strangers. அவர் வந்து எங்களை சந்தித்து உங்களுடைய நிலவரங்களை சொல்லிக் கொண்டு போங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். Please come and share your state with us. We will pray for you. தேவன் உங்களோடு கூட இருப்பார். The Lord will be with you. ஆண்டவர் நம்முடைய ஆராதனை நடத்தி தந்தபடியால் ஸ்தோத்திரிப்போமாக. Sodram, 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 sodram. Sodram, 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 sodram. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரா. நீங்களோட பாட்டிலே புறப்படுத்தினாலும் துதிக்கிறோம். தந்தான சாட்சிகளுக்காக நமக்கு ஸ்தோத்ரா. தேவ வசனங்களை நீரங்கள் தந்தைங்களை உயிர்ப்பித்தவனாலுமே துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உங்கள் தாட்சாரை போல ஆண்டவர் இந்த வருண்டதால் விடுதலையாக்கி கத்தாவை ஆசீர்வதிக்கின்ற தேவ வசனத்தை தந்த நீரங்களை உயிர்ப்பித்தவர்களால் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இனிமேல் கத்தாவை வற்றாத நீரூற்றாக காணப்பட மற்றுள்ள ஜனங்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுறதுக்கு உதவி செய்ய வேண்டுமே. நமக்கு ஸ்தோத்ரா. ஒவ்வொரு மக்களும் கத்தாவை நீ தொட்டபடினாலும் ஸ்தோத்திரம். வியாதிகளை குணமாக்கணும்னாலுமே துதிக்கிறோம். தேவ வசனத்துப்படி கத்தாவை ஜீவிக்கத்தக்கன நாட்கள் தேவையான ஆலோசனைகளை தந்தா நீர்மொழி ஜனத்தை நடத்துறதுனால நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா விதமான கஷ்டங்களை விடுதலையாகி சந்தோஷத்தோட சமாதானத்தோட ஜீவ ஊற்ற பகிர்ந்து கத்தாவை ஜனங்கள் போகத்தக்கன வறட்சியான நிலவரத்தை விடுதலையாக நல்ல நீர் ஊற்றாய் காணப்படத்தக்கன கத்தாவை மகிழ்ச்சியோட ஜீவிதத்தை காணப்படத்தக்கன உதவி செய்ய வேணும்னு கஞ்சிர சுவாமிக்கு ஸ்தோத்திரம். அங்கங்க நடந்த பரிசுவாங்களை எல்லா ஆராதனையும் பொருட்படுத்தப்பட்டாலும் ஸ்தோத்திர வடிகளை ஆசீர்வதினாலுமே துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை போதாது ஆண்டவர் இனி அதிகமாக தேவ சமூகத்தில் நாங்கள் சந்தோஷப்பட ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேணும்னு கஞ்சிரோம். மற்றும் ஆழ்த்தாழ்த்தி முடக்கரங்களையும் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக மறுபடியும் ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, 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 praise the Lord. பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வறட்சி எல்லாவற்றையும் நீக்கி எங்களை செழிப்பான நிலவரத்தில் கொண்டு போகும்படியாக நீர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துக்குள் வந்து உண்மை ஆராதித்திருக்கிற ஒருவராகலும் எந்த பகுதியிலும் வறண்டு நிற்க நீர் அனுமதியாதபடி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி இருக்கிறதை நாங்கள் நினைவுறுகிறோம். நம்முடைய தண்ணீரை, நம்முடைய நீரூற்றை, நம்முடைய ஜீவ நதியை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திருப்பி விடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். கத்தாவே, கத்தாவே, ஓ காட், இந்த நேரத்தில் நீர் அதை செய்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நீர் அதை செய்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். எல்லா வறண்ட நிலங்களையும் கத்தாவே தண்ணீர் தடாகமாய் மாற்றுவீராக. ஓ ஜீச ஜீச ஜீச. ஒரு நல்ல பின்மாறி மழை ஒவ்வொருடைய ஜீவத்திலும் பெய்யட்டும். ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்குள்ள யாவரையும் நடத்தும். வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாமங்களுடன் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.